அந்த யாகத்தில் ஒரு குழந்தை பிறப்பான் என்றீர்கள். அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்? அப்படி வைத்து அவருடைய கோத்திரம் விளங்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதே போல் இப்போது நான் என்ன பூலோகம் சென்று கீழாநதிக்கு வரை ஓரத்தில் அமர்ந்திருக்கும் ஜம்பு மாமுனிவரை அழைத்து அவர் பாதத்தில் தண்டம் செய்து எனக்கு பிறந்த அத்தியந்தி பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து அவர்களை கொண்டு ஒரு யாகம் செய்து அதிலே வன்னியனாக உட்படம் செய்து மகா வீரதீரனாக ஒரு குழந்தையை உட்படம் செய்து அந்த வாதாபி அனதாபி என்ற 3.5 கோடி அசுரர்களை சம்மாதம் செய்கின்றேன். எனக்கு விலை கொடுத்து அனுப்ப வேண்டும். அம்மனுக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 10 ரூபாய் என்னுடைய கணவரோடு நாம் வரம் பெற்று விட்டு கண்ணனை நினைத்து அங்கு சென்று ஜெயம் பெற்று வருவேன். இந்த தினத்தில் என் அண்ணனாகிய கண்ணனை அழைத்து வாருங்கள். அவர்கள் நினைத்திருக்கிறது. நாம் போய் பார்க்க வேண்டும். அகற்றும் சுவாமி. காமாட்சி, மீனாட்சி, மணிநல்ல ஒன்றையாட்சி. காமாட்சி, மீனாட்சி, மணிநல்ல ஒன்றையாட்சி. ஆனால் விதமாக தாயே புகழாட்சி. எங்களோடு என் மாமாவாகிய தூங்காமையோடு பீரக்கவுண்டர் அவர்கள் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வன்னிய பிராணம் நடத்த எத்தனம் கொண்ட போது வன்னிய பிராணத்தை சேர்ந்தவர்கள் பழைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அம்மனை பஞ்சலோகத்தில் இங்கு கொண்டு வர அரும்பாடுபட்டு கொடுத்தார்கள். அப்படி கொடுத்ததில் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாமனாகவும் குருவாகவும் அமர்ந்து சுகதுக்கங்களில் பங்கு கொண்ட தாலோக சாவீப சாகித்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்த பாதமரை போட்டி செய்தேன். என்னுடைய கணவனானவர் உலோகத்தில் சொந்த காமாட்சியாக சென்று கீழாநதி கரையோரத்தில் ஜம்பு மாமு முனிவர் இருக்கின்றார். அவரோ மகரிஷி உன்னை பெண்ணை அவருக்கு கொடுத்து திருமணம் செய்து வைத்து ஓர் யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் அதிவீர தீரனாக ஓர் புத்திரனை உட்படம் செய்து அவனுக்கு ருத்ரவணியன் என்று பெயர் சூட்டி அந்த வாதாபி அனதாபி சூரர்கள் தேவர்களை எட்டுகின்றார்கள். சம்மாரம் செய்யும் பொருட்டாக என்னை சொர்ணகாமாட்சியாக வடிவம் எடுத்து அனுப்பியிருக்கின்றார். அண்ணா, எப்போது எங்கு சென்றாலும் உன்னிடத்தில் வரம் கேட்டு செல்வேன். உன் தன்னை தங்கியானவள் உருமாறி பச்சை வடிவாக இதோ காமாட்சி அம்மனாக வந்து உன்னுடைய பாதத்தில் படுகின்றேன். நான் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இனி எடுக்க போகும் முயற்சிகள் எல்லாம் என்றும் எனக்கு வெற்றி வாகை சூடி என்னோடு இருந்து நல்லொரு புரிய வேண்டுமண்ணா. அப்படியே வாழும் உத்தராயன் என்போர் பெயர்னால் அம்மனுக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 10 ரூபாய்
சாமிநாதர் எங்கோர் பேரினாலே இந்த வன்னி நாடகத்திற்கு யார் யார் எப்படி எப்படி என்று நாங்கள் தேர்ந்தெடுத்த போது சுமந்திரனாக எங்களுக்கு எங்களோடு வந்து 5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக வன்னியனுக்கு மகாராஜனாக சுமந்திர மந்திரியாக என்னுடைய நண்பர் எங்களோடு ஒத்துழைத்தார். இன்று சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களோடு வர முடியவில்லை. அப்பேற்பட்ட வன்னிய நாடகத்தில் சேர்ந்த சுமந்திரனானவர் அம்மனுக்கு பொற்காசுகளை கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் பட்டி பிரித்து பால்வாடை பொங்கி இன்று இருப்பதை விட இன்னும் சுகமாக வாழ அம்மனை பிரார்த்தி கொள்கின்றோம். என்னுடைய யோசனை பிரகாரமே சென்று வாரும். உனக்கு பக்கத்துணையாக நான் இருக்கின்றேன். நீ யார் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த பிரகாரமே செய்து அந்த வன்னியனுக்கு திருமணம் செய்து வன்னியனை உற்பத்தி செய்து அந்த வன்னியனுக்கு திருமணம் செய்து நல்லபடியாக வெற்றிகரமாக அசுரங்களை வென்று வருவாய் கண்ணியே. ஆனால் அண்ணா, அப்படி நான் பூலோகத்தில் செல்லும் போது ஒரு காலத்தில் யமுனோ தன்னுடைய கட்டளையில் இருந்து வேலை ஓய்வில்லாமல் நீங்களோ ஒரு அவதாரம் கங்கையாக அவதாரம் செய்து அவளை உட்படம் செய்து சம்மாரம் செய்து கொடுத்தீர்கள். அதை போல் காமக்ரோத மதமாத்திரியம் பிறர் பொருளுக்கு இச்சைப்பட்டு துர்பிரயோகம் நடத்திக் கொண்டிருக்கும் பூலோகத்திற்கு செல்கின்றேன். அங்கு ஜம்மு மாமுனிவரை கண்டு திருமணம் செய்ய வைக்கப் போகின்றேன். நான் போவதோ யுத்தகலம்